பிசிக்கு ஒரு கேம் ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஸ்டீமில் போய் பை பண்ணுவோம், இல்லைனா எபிக் கேம்ஸில் போய் பை பண்ணுவோம், இல்லைனா எந்த பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்கோ அங்கே போய் பை பண்ணி அதை ப்ளே பண்ணுவோம். ஸோ நிறைய பேரால் காசு கொடுத்து வாங்க முடியாது, அவங்க வேறு மெத்தேடில் ப்ளே பண்ணுவாங்க. என்னதான் இருந்தாலுமே அந்த மெத்தேடுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணுறதில்லை. ஏன்னா கேம் டெவலப்பர்ஸுமே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கேமை டெவலப் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியுமே கேம் டெவலப்பர்ஸுக்கெல்லாம் சேலரியெல்லாம் கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிலீஸ் ஆகிற எல்லா கேம்ஸுமே அதிகமாக ப்ராஃபிட் எல்லாம் கிடைக்கிறதில்ல. சில கேம்ஸுக்கு தான் கிடைச்சிட்டு இருக்கு, சில கேம்ஸுக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ இருந்தாலுமே யார்கிட்ட கேட்டாலுமே கண்டிப்பாக அந்த மெத்தேடுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலுமே ஒரு காசுன்னு வரும்போது அவங்கக்கிட்ட இல்லைன்னா அதை ப்ளே பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த செகண்ட் மெத்தேட் தான் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ என்னதான் இருந்தாலுமே ஸ்டோரி பேஸ்டு கேம்ஸ் இல்லைன்னா ஆஃப்லைன் கேம்ஸ் எல்லாம் அந்த மெத்தேடில் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி கூட நம்மளால் ப்ளே பண்ண முடியும். ஆனால் என்ன இருந்தாலுமே இந்த ஆன்லைன் மல்டிப்ளேயர் கேம்ஸ் எல்லாம் அந்த மெத்தேடில் ப்ளே பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏதாவது 99% முடியாது, ஏதாவது 1% சில கேம்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ளே பண்ண முடியாத கேம்ஸுக்கு நிறையவே அல்டர்னேட்டிவாக ஃப்ரீ கேம்ஸ் இருக்குது. அப்படி ஒரு ஃப்ரீ கேம்ஸ் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. சில பேர் நினைக்கிறாங்க ஃப்ரீ கேம்ஸ்னால் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நம்ம பே பண்ணி டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுற அந்த கேமுக்கு ஈக்குவலாகவே இந்த ஃப்ரீ கேம்ஸுமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு டாப் 3 மல்டிப்ளேயர் ஷூட்டிங் கேம்ஸை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ 3 கேம்ஸ் தான் இருக்கான்னு கேட்டால் அப்படி கிடையாது, எக்கச்சக்கமாக நிறைய கேம்ஸ் இருக்குது. இருந்தாலுமே நான் இப்போதைக்கு 3 தான் சொல்ல போகிறேன். ஏன்னா நான் ஃப்ரீ கேம்ஸ் இப்படி வீடியோலாம் போட்டதில்லை. ஸோ உங்களோட சப்போர்ட்டை பார்த்து நான் வேணா நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் அதிகமான கேம்ஸை அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ அது என்னென்ன கேம்ஸ்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்க்க போகிறது என்லிஸ்டட். ஸோ இந்த கேம் ஃப்ரீயாக தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணலாம். இந்த கேம் ஓப்பன் பண்ணதுமே நீங்கள் ஃபீல் பண்ணுறது பேட்டில் ஃபீல்ட் மாதிரி இருக்கும். அதாவது பேட்டில் ஃபீல்ட் கேம் நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்கன்னா அதே மாதிரி அப்படியே அதை காப்பி பண்ண மாதிரி சில எல்லாம் விஷயங்கள் எல்லாம் இருக்கும். இதுவுமே வார் பேஸ்டு கேம் தான், பேட்டில் ஃபீல்டுமே வார் பேஸ்டு கேம் தான். கிராஃபிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ரியலிஸ்டிக்காக கொடுத்துருப்பாங்க. கிராஃபிக்ஸோட டீட்டெயில்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த வெப்பன்ஸ் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், நீங்கள் பேட்டில் ஃபீல்ட் கேம்ஸில் பார்க்குற மாதிரியே. ஸோ இந்த கேம்ஸில் இன்னொரு விஷயங்கள் இருக்குது என்னென்னா, இதில் ஏஐ போர்ட்ஸையுமே கொடுத்துருக்காங்க. ஏஐ போர்ட்ஸ்ன்னு நம்மளால் ஈஸியாக கேம் பிளேயில் சொல்லிட முடியாது. ஏன்னா அதுங்க ஏஐ போர்ட்ஸாக இருந்தாலுமே ரொம்ப நல்லா கேம் பிளே பண்ணோம். ஆனால் அதோட நேம்ஸ் எப்போமா ப்ரொஃபைலில் பார்த்தோம்னா நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இது ஏஐ போர்ட்ஸ்ன்னு. அப்புறமா இதில் நிறையவே காசு கொடுக்குற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதாவது நீங்கள் நியூ வெப்பன்ஸ் வாங்கலாம், வெப்பனோட லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். என்ன தான் அப்படி பண்ணாலுமே நம்மளால் ஃப்ரீ வெப்பன்ஸை வச்சே இந்த பெய்டு வெப்பன்ஸை கூட ஈஸியாக பீட் பண்ணிடலாம். ஸோ அந்த காசு கொடுத்து பண்ணுறதெல்லாம் லெவல் அப் பண்ணுறதுக்கு மட்டும்தான், மற்றபடி காசு கொடுக்கறனால அதிகமாக பவரெல்லாம் வந்துடாது. ஸோ இது ஃப்ரீ கேம்ஸில் யூஸ்வலாக பார்க்குறது தான். ஃப்ரீ கேம்ஸ்னாலே இந்த மாதிரி ஏதாவது பையிங் மெத்தட் கொடுத்து தான் அவங்க ஏதாவது ப்ராஃபிட் பார்ப்பாங்க. ஸோ ஓவரால் அவங்களுக்கு ஒரு வார் பேஸ்டு கேம் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட கிராஃபிக்ஸ் அப்புறமா கேம் பிளே எதுவுமே ரொம்ப மோசமாக இருக்காது. டெவலப்பர்ஸ் கூட அடிக்கடி இந்த கேமுக்கு இப்போவுமே ரீசெண்டாக கூட அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த கேமையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது பார்க்க போகிறது ஹேர் ஆப்ஸ் கேம்ஸ். ஸோ இந்த கேமை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே நீங்கள் ஃபீல் பண்ணுறது இது கால் ஆஃப் டியூட்டியோட காப்பியாக இருக்குமோ அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவீங்க. என்ன இருக்கிற வெப்பன்ஸ் அப்புறமா கேரக்டர் இந்த கிராஃபிக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கால் ஆஃப் டியூட்டிக்கு கொஞ்சம் சிமிலராக இருக்கும். இதில் கூட கிராஃபிக்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். சிமிலராக கால் ஆஃப் டியூட்டியோட கிராஃபிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். இல்லைனா எஸ்கேப் ஃப்ரம் டார்விக் அந்த கேம்ஸோட ஒரு சிமிலரான லுக்கில் தான் இந்த கேம்ஸுமே இருக்கும். இதுலேயுமே ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இதுவுமே மல்டிப்ளேயர் கேம்ஸ் தான். இதுலேயுமே ராயல் பாஸ் அப்புறமா இந்த லூட் பாக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலுமே பரவாயில்ல, நம்ம அதெல்லாம் வாங்கணுங்கிற தேவையே கிடையாது. இதில் இருக்க கேம் பிளேயை நம்மளால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியும். கால் ஆஃப் டியூட்டி மல்டிப்ளேயரோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நீங்கள் இதிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட அந்த கேமுக்கு ஈக்குவலாக தான் இந்த கேமே இருக்கும். இதுவுமே எப்போவுமே ஃப்ரீயாக தான் இருக்கும் அவைலபிளாக, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தப்போ அங்கங்கே சின்ன ஒரு ஹேக்கர்ஸை மீட் பண்ணேன். ஸோ எப்போவுமே இருக்க மாட்டாங்க, ஆனால் அடிக்கடி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறமா நம்ம லிஸ்ட்டில் 3வது இருக்க கேம் செக்டர்ஸ் எட்ஜ். இந்த கேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேம். இந்த மாதிரி கேம்ஸை நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துருக்க மாட்டீங்கன்னு. இந்த கேம்ஸ் ஓப்பன் பண்ணதுமே எல்லாமே பிக்சலாக இருக்கும், எல்லா பிக்சலுமே டிஸ்ட்ராய் ஆகும். அதே வேளையில் இதோட எஃபெக்ட்ஸுமே அதிகமாக பிக்சல் டிஸ்ட்ராய் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை பார்த்ததுமே நீங்கள் நினைப்பீங்க ரொம்ப ஹையண்டான பிசி தேவைப்படும் இதை ப்ளே பண்ணுறதுக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த கேம்ஸ் நம்மளால் ஒரு நார்மலான மிட்ரேஞ்ச் பிசியில் கூட ப்ளே பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இந்த கேமோட ஸ்பேஸ் ரிக்குவயர்மெண்ட் வெறும் 1 GB தான். 1 GB இருந்தாலே போதும் இந்த கேமை நம்மளால் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ண முடியும். இதில் இருக்க அந்த பிக்சல்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு மைன்கிராஃப்ட் கேமோட ஒரு பிக்சல் மாதிரி தான் இருக்கும். அந்த பிக்சலை கொஞ்சம் டீட்டெயிலாக நியான் லைட் கொடுத்து எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் அதிகமாக எல்லாம் பெரிய சிஸ்டமெல்லாம் தேவைப்படாது இதை ப்ளே பண்ணுறதுக்கு. இதில் இருக்க ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கேம் டெவலப்பர்ஸ் எப்போவுமே யூசரோட ஃபீட்பேக்கை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி கேமுக்கு அப்டேட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கேமை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதோட சைஸுமே 1 GB தான். நீங்கள் எப்போ வேணும்னாலும் ப்ளே பண்ணணும்னா இமீடியட்டாக நீங்கள் இந்த கேமை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற கேம்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. இதோட எஃபெக்ட்ஸுமே கொஞ்சம் புதுசாக இருக்கும், கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸுமே அதுக்கு ஏற்ற மாதிரி டீசெண்டாக இருக்கும். மற்ற காம்படிட்டிவ் கேம்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கேம்லையுமே கிடைக்கும். அந்த வெப்பன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளே பண்ணுறது.
பண்ணுறதுக்கு. ஸோ இப்போதைக்கு நான் இந்த வீடியோவில் இந்த 3 கேம்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய கேம்ஸ் வேணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ்லையுமே சொல்லுங்கள். நான் இப்படி ஃப்ரீ கேம்ஸோட வீடியோ இன்னும் கண்டினியூவாக போடணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக தான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.